ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து 6 ஒயர் இருக்குது பாருங்கள். இங்கே 3 இங்கே 3 இருக்கா. இந்த 6 ஒயர்லேயும் நம்ம வந்து டீப்பு போக்குறோம். டீப்புக்கு கோத்து கோத்து போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கூட அழகாக இருக்கும். கூட நல்லா அழகாக வருது. இப்போ 6லேயே நம்ம கோத்துட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த ஒயரை எடுத்து 3 நாட்டு, இந்த ஒயரை எடுத்து 3 நாட்டு, மொத்தம் இதில் 5 நாட்டு வரும். இந்த 2 நாடு சென்டர் இருக்க, அந்த சென்டரில் நம்ம வந்து ஒரு நாட்டு போடுறோம். போட்டுட்டு டீப்பு வந்து உள்ளே ஓடாமல் இழுத்து வச்சு போடுங்க. இங்கே பாருங்க, போட்டோமா. இப்போ வந்து இந்த இதில் 2 இதில் 2, மொத்தம் 5 நாட்டு தான் வரும். இங்கே டீப்பு உள்ளே போயிடும். இழுத்து வச்சு போடுங்க. போட்டிங்களா? இப்போ வந்து இதில் 2 இருக்குது. ஒரு டீப்பு வந்து கீழே உந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போயிருக்கு. எல்லாத்துலேயும் டீப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போடுங்க. போட்டு விட்டிங்கன்னா அப்புறம் பிரித்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஓடி உந்துருச்சு. நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நான் பொறுமையாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 5 நாட்டு வந்துட்டா. இப்போ வந்து இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு இந்த நாடு சென்டரில் இருக்குது பாருங்கள். அந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம வந்து டீப்பு கோத்துக்கணும். 2 டீப்பு கோத்துக்கணும். போட்டோமா. இதில் போட்டுட்டோம்னா இதை 2ஐயும் எடுத்து நம்ம வந்து முல்லை மொட்டு போடுறோம். முல்லை மொட்டு போட தெரியாதவங்க என் சேனலில் நான் போட்டு காட்டியிருப்பேன், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன பண்ணணும், இந்த ஒயரை எடுத்து இடது பக்கம் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து இடது பக்கமாக வச்சு இதில் மாட்டிடணும். மாட்டிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் விட்டணும். இந்த ஒயரை எடுத்து அது 2லேயும் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா முல்லை மொட்டு அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். டீப்பு வந்து உள்ளே போகாமல் இழுத்து போடுங்க. உள்ளே போயிடும். போட்டிருக்கேன் பாருங்கள். முல்லை மொட்டு போட்டுட்டேன். நல்லா நெருக்கமாக வச்சு போடுங்க. டீப்பு நவுறாமல் போட்டுருக்கேங்க. அதான் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த முல்லை மொட்டு போட்டோமே அந்த 2 ஒயர்லேயுமே நம்ம வந்து 2 டீப்பை மாட்டுறோம். டீப்பு எப்படி சிந்தாமல் வெட்டுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போன வீடியோ. அதில் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்து போட்டு வெட்டுங்க. எப்படி வெட்டுறதுன்னு போட்டு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த முல்லை மொட்டுக்கும் மேலே 2 டீப்பு கோத்துக்கிறோம். கோத்து இதில்
ஒரு நாட்டு. அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இதில் ஒரு நாட்டு. கிட்ட கிட்ட வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நடு சென்டரில் ஒரு நாட்டு. அதாங்க ஒரு குமுள் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து மறுபடி இந்த வரிசையில் ஜாயிண்ட் பண்ணதுலேருந்து இப்படி பின்னிக்கிட்டு வரணும். அது இதில் வந்து ஒயர் ஜாயிண்ட் பண்ணால் தான் இப்படி பின்னலாம். இந்த சைடில் இன்னொன்று உங்களுக்கு பின்னி காட்டுறேன் பாருங்கள். அதான் அப்புறம் இதில் வந்து பின்னுறதுக்கு இல்லை, இதுலேருந்து ஜாயிண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பின்னுனா தான் இன்னொன்று பின்னி காட்டலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பின்னி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சுற்றியுமே நான் வந்து மிக்சிங் நாட்டு வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். டபுள் ஒயர் கலந்த மாதிரி, ரோஸும் கச்சியும் கலந்த மாதிரி மிக்சிங் நாட்டு போட்டிருக்கேன். இது வந்து தனிமையில் உள்ளதில் தான் நம்ம வந்து எப்பொழுதும் பின்னுறோம். அதனால் உங்களுக்கு காட்டுங்கிறத எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் போட்டு அப்படியே நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் நான் ஒன்று போட்டு காட்டியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் இன்னொன்றும் போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த இதுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலேயும் மிக்சிங் நாட்டு வந்திருக்க, இதுக்கு மேலேயும் நம்ம போட்டுடணும். போட்டால் தான் நல்லா மாரி போட்டால் தான் கரெக்டாக அழகாக வரும். இப்போ வந்து இன்னொரு கும்பல் நான் போடுறேன் பாருங்கள். இந்த ஆறுலேயும் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இந்த ஆறுலேயும் நம்ம வந்து டீப்பை கோத்துக்கணும். டீப்பை கோத்து இப்போ ஆறுலேயும் நம்ம வந்து கோத்துட்டோம். கோத்துட்டு இந்த ஒயரை எடுத்து இங்கே 3 நாட்டு, இங்கே 2 நாட்டு, மொத்தம் 5 நாட்டு வரும். இந்த ஒயரை ரெண்டையும் நாடு சென்டரில் இருக்க, அதை ரெண்டையும் எடுத்து நம்ம பின்னுறோம். டீப்பை வந்து மேலே வந்துடும். டீப்பை வந்து உள்ளே தள்ளி விட்டு போடுங்க. டீப்பு கூட ஈஸியாக போட்டுடலாங்குங்க. டீப்பு கூடயும் நம்ம வந்து டீப்பை தள்ளி விட்டு தான் போடணும். வெட்டின டீப்பு அதை மாட்டி தான் போடணும். இதுவும் கஷ்டம்தான். நம்ம அழகாக இருக்கும், அழகாக வேணும் கூட வேணுங்கிறதுக்காக நம்ம டீப்பை வெட்டி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு வெட்டி நம்ம போடுறோம் தான். இந்த 3 பின்னிட்டோமா, இப்போ இதுலேயும் 2. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். டிசைன்லாம் நிறைய டிசைன்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நாளாக தான் ஆகும், நான் ஒண்டி தானே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வரும். இந்த 2 இது 5 போட்டுட்டோமா, 5 நாட்டு போட்டோம். இந்த 2 ஒயர் மேலே இருக்க அடியில் உள்ள ஒயரு, அதில் வந்து நம்ம வந்து 2 டீப்பு கோக்குறோம். போட்டுட்டோமா, போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து முல்லை மொட்டு போடுறோம். முல்லை மொட்டு வரலன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து சாதா நாட்டே போட்டுக்கோங்க. முல்லை மொட்டு போட்டால் நல்லா இப்படி தூக்குன மாதிரி குமுள் மேலே தெரியும். அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் போடுறேன். நீங்கள் சாதா வேணாலும் போட முடியலன்னா சாதா போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சேனலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை வந்து இடது பக்கம் இந்த ஒயரை எடுத்து மறுபடியும் இடது பக்கம் வச்சு இது உள்ளே மாட்டுறோம். தெளிவாக தான் நான் சொல்லித்தரேன்.
பார்த்துக்கோங்க, பொறுமையாகவும் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில், இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லையும், அதாங்க இதுதான் முல்லை மொட்டு. ஒயர் பெரட்டிக்காமல் போடுங்க. போட்டேன்னா இப்போ வந்து என்ன செய்கிறோம், இப்போ இது 2லேயும் மாட்டினோமா, அந்த ஒயரே எடுத்து இன்னும் 2 டிப்பு, அந்த மாட்டினமே அந்த 2 ஒயரு கீழே உள்ள ஒயரு, அதை எடுத்து முல்லை மொட்டு போட்டுட்டு அதே எடுத்து இன்னும் 2 டிப்பு கோக்குறோம். கோத்துட்டு இதை நம்ம போடுறோம். இந்த ஒயரையும் ஜாயிண்ட் பண்ணி அப்போ இந்த ஒயரையும் ஜாயிண்ட் பண்ணி போடுறோம். போட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு, அதாங்க குமுள் கூட அழகாக வந்துடுச்சு. குமுள் மாதிரி இப்படி தான் வரும். இப்போ வந்து நம்ம இது 2ம் சேர்த்தோம்னாக்கா மிஷின் நாட்டு மாதிரி வந்துடும். இது 2யும் சேர்த்து பின்னணும்னா அந்த இதுலேயும் நம்ம வந்து டீப்பு கோக்கணும். டீப்பு கோத்தா தான் அழகாக கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த 3லேயும் கோக்கணும், இந்த 3லேயும் கோத்து நம்ம பின்னுறோம். இந்த 6லேயும் மிக்சிங் நாட்டு வரும். அந்த ஒயர்லேயே 6லேயும் நம்ம வந்து டீப்பு கோக்குறோம். கோத்துட்டு இப்போ வந்து நார்மல் நாட்டு தான் இதை போட போகிறோம். ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த 6லையும் கோத்துட்டேன். இந்த 3லையும் கோத்தோம்னாக்கா இப்போ வந்து மிக்சிங் நாட்டு இந்தமாரி வரும். இந்தமாரி வந்துடும். அப்புறமா இதில் கோக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் ஃபுல்லாகவே நம்ம கோத்து தான் போடணும். இது வரைக்கும் தான் நம்ம கோக்காமல் விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் மேலே இருக்கிறத எல்லாத்துலேயுமே கோக்கணும். கோத்து இந்த இடம் இந்தமாரி ப்ளெயினாக வர இடத்துல மட்டும் இந்த முட்டு வைங்க. இந்தமாரி 2 சேர்ந்து வர இடத்துல சாதாவாக போடுங்க. அப்போ தான் கூட அழகாக வரும். இதில் வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு 9 நாட்டு நார்மல் நாட்டு போட்டுற வேண்டியதான். இதேமாரி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இனிமேலுக்கு டீப்பு போட்டு நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், பார்த்து போடுங்க. கூட முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதேமாரி இன்னொன்று பிஸ்கட்டு கூட போட இருக்கிறேன், அதையும் 2யும் சேர்த்து தான் காட்டுவேன். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பின்னணும். ஏன்னா டீப்பு வந்து அந்தாண்ட ஓடிடும், உள்ளே ஓடிடும். அப்படி இருக்காமல் மெருமையாக பொறுமையாக பின்னுங்க. எல்லா கூடையும் பண்ணுற மாதிரி விறுவிறுன்னு இது பின்ன வராது. இது ரோஜா கூட அதெல்லாம் ஒரு ஒயர் மாறினாலும் அந்த ரோஜா மாறிடும். கஷ்டமான கூடையும் இருக்குது, ஈஸியாக பின்னுற கூடையும் இருக்குது. கிராஸ் கூடைனா ஈஸியாக பின்னிட்டு போகலாம். அதுலேயும் டிசைன் போடுற மாதிரி இருந்தாலும் அதுவும் நிதானமாக பார்த்து தான் போடணும். கிராஸ் கூடையிலும் போன வீடியோ போட்டேனே, அது கிராஸ் கூடை தான், அதில் டிசைன் போட்டிருக்கேன், பார்த்து தான் போடணும். ஃப்ரிட்ஜில் இருக்கு பாரு. ரொம்பவே தான் காட்டியிருக்கிறேன், நான் போட்டு காட்டியிருக்கிறேன். ஏன்னா இதுலேயும் கோத்தாதானே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் இதுலேயும் போட்டு காட்டிட்டேன். அதாங்க இது 2ம் சமமாக உள்ள நட்டால் நல்ல கலரு. வீடியோவில் அப்படி தெரியுது, சூப்பர் கலர், நல்ல கலராக இருக்கும்.
இப்போ வந்து இந்தமாரி மொட்டு வச்சு இங்கே போடணும். அதேமாரி போட்டுக்கிட்டு வர வேண்டியதான். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். எல்லாம் லைக் பண்ணி வச்சுங்க. கமெண்ட்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடை முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து நான் வந்து 8 அடி வெட்டியிருக்கேன். இதுக்கு 8 அடி வெட்டினதுக்கு வந்து 4 கும்பல் கிடச்சிருக்கு. 1 2 3 4 கும்பல் கிடச்சி ஒரு அரை கும்பலுன்னு வச்சுக்கோங்க. அரை இது கிடச்சிருக்கு, 4.5 கிடச்சிருக்கு எனக்கு. நீங்கள் இதோட இன்னும் பெருசு வேணும்னாக்கா, கொஞ்சம் பெருசாக வேணும்னாக்கா 8.5 வெட்டிக்கோங்க. 8.5 வெட்டிக்கோங்க. ஆனால் வந்து கும்பல் கூடைக்கு வந்து அகலமாக பேட்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தமாரி வெட்டினா தான் உங்களுக்கு 8 வெட்டினா தான் இந்தமாரி அழகாக பேட்ச் மாதிரி கிடைக்கும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், பேட்ச் மாதிரி கிடைக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் உயரம் வேணும்னாக்கா நீங்கள் உயரமாக வெட்டிக்கோங்க. ஒரு அரை அடி வெட்டிக்கோங்க. 8.5 வெட்டிக்கிட்டு நீங்கள் போடுங்க. எனக்கு இது பேட்ச் மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நான் வந்து ஒயர் சுற்றிட்டு தான் காது போட போகிறேன். இந்த இடத்துல ஒயர் சுற்றினோம்னா அழகாக இருக்கும். காது போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்னிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.